இந்த தூக்கத்துக்கும் எனக்கும் அவ்வளோ ஒற்றுமை என்னன்னே தெரியாது. எத்தனை மணி ஆனாலும் முழிப்பே வராது. கஷ்டப்பட்டு நானாக முழிச்சாதான். 7 மணி ஆயிடுச்சு எந்திரிக்க. அவசரமாக எந்திரிச்சு என்ன செய்யன்னு தெரியாமல் என்னத்தையாவது எல்லா பொடியும் கலந்து கார்லிக் ரைஸை போட்டு விடுவோன்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கும் இப்படிலாம் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். என்ன செய்ய, எப்படியோ லேட்டாக எந்திரிச்சாச்சு. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். நான் பெற்றது இருக்கே, அது எத்தனை மணி ஆனாலும் நான் எழுப்புனாலும் எந்திரிக்காது. லேட்டாச்சுடா, ஏழாச்சுன்னு கத்துறே, எந்திரிக்கவே மாட்டுது. இன்னும் 2 நிமிஷமா, இன்னும் 2 நிமிஷமா. அது 8 மணிக்கு எழுப்பலாலும் இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷம் அப்படி சொல்லி தூங்கலைன்னா என் பிள்ளைக்கு விடியாது போல். இங்கே பாருங்கள், நான் பேசிக்கிட்டே என்ன செஞ்சேன்னு சொல்லவே இல்லை. எண்ணெயை ஊற்றி கார்லிக் ரைஸ் இருக்குது. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. 2 நாள் கூட கெட்டு போகாது. ஆனால் நான் 2 நாளைக்கு செய்யலை, ஒரு 2 டிஃபன் அளவுக்கு செய்கிறேன். ஒரு 20 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பூண்டு, ஒரு சின்ன கை அளவு, தேவையான அளவுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சொல்ல தெரியல அளவு, லேட்டாச்சு, உளறிக்கிட்டு இருக்கேன். ஒரு 50 கிராம், ஒரு 25 கிராம் அந்த அளவுக்கு ஒரு பூண்டு எடுத்து தோலை உரித்து மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் விடுங்க. அப்படியே இந்த சீரகம், சோம்பு, உளுந்து பொரிஞ்சிருச்சுல, அதோடு இந்த பூண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர ஃப்ரை பண்ணிடணும். அடுத்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு நான் இப்போயே போட்டுருவேன். இந்த பூண்டோடையே நல்ல இந்த பூண்டு பொன்னிறமாகவும் இந்த பொடியையும் போட்டு வடித்த சோத்தையும் போட்டு கிண்டுனா முடிஞ்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால். இப்போ இந்த மசாலா தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சா. இதில் அப்படியே ஒயிட் ரைஸை போட்டு கிண்டுனோன்னா டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி எனக்கு லேட் ஆயிடுச்சு, நானே அவசரமாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக சொன்னேன்னான்னு தெரியல, திட்டாதீங்க. பாருங்கள், நான் செய்கிறத மட்டும் காட்டுறேன். இப்போது சாப்பாடை போட்டுருவோம் இதோட. இப்போ பாருங்கள், கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஃப்ளேவருக்காக லைட்டாக கொத்தமல்லி போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சாதம். அப்படியே லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துட வேண்டியதான். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். வாங்க சாப்பிடலாம்.